தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் புயல் இதை ஒரு பக்கம் பேரிடராக அறிவிக்கலாமா அறிவிக்க வேண்டாமான்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பெரிய விவாதம். இதை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களுக்கும் நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. உண்மையிலேயே இது பேரிடராக அறிவிக்கிறதுக்கு என்ன தடையா இருந்திருக்கு, ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில மத்திய அரசு இவ்வளவு வஞ்சகமாக செயல்படுதுன்னு ஒட்டுமொத்தமான பார்வை ஒரு பக்கம். நீங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு சாகுங்க, ஆனாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஏன்டா அப்படி போட்டா போட்டி போட்டு எங்களை சாகடிக்கிறீங்கன்னு மக்கள் ஒரு பக்கம். இதை விரிவா பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலி வாயிலா. உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நாட்டினுடைய இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அமைச்சருக்கும் சண்டை. அது என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஒரு பக்கம் மத்திய அரசுகிட்ட தேசிய பேரிடரை அறிவித்து எங்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுங்க அப்படின்னு இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கு காமிச்சு மத்திய ஆய்வுக்குழு வந்த பிறகு ஒரு கணக்கை கேட்டு எங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு மாநில அரசு ஒரு கேள்வியை வைக்குது. அதுக்கு மத்திய அரசு, நீங்கள் உங்கள் அப்பா வீட்டு சொத்தாலாம் எங்களை கேள்வி கேட்கக்கூடாதுங்க, இது யார் அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி பதிலளிக்கிற விதமாக அவங்க ரொம்ப நியாயமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப நேர்மையாகவும் பேசி வச்சிருக்கிறதா நினச்சிட்டு பேசுகிறாங்களோ என்னவோ தெரில. மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அவர்கள்ட்டையும் நமக்கு சில கேள்விகள் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அரசுகிட்டையும் நமக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக கேள்விகள் இருக்குது. முதல்ல மத்திய அரசில் நம்ம ஒன்றிய அரசுகிட்ட வருவோம். மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் துல்லியமான ஒரு வானிலை ஆய்வு மண்டலத்தினுடைய துல்லியமான கணக்கீட்டுதன்படி டிசம்பர் 12ஆம் தேதியே இந்த மாதிரி ஒரு மழை வரும், பெரிய கனமழை வரும், அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை நம்ம மாநில அரசுக்கு கொடுத்துட்டோம். அப்படி கொடுத்ததின் அடிப்படையிலையாவது மழை வரும்னு சொல்லிட்டோம்லங்க, அது கனமழையா இல்லை அதி கனமழையா அல்லது தீவிர மழையா அப்படிங்கிறதுலாம் அது வேறங்க. கனமழை வரும்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் இருந்து எல்லா ஏற்பாட்டையும் ஏன் செய்யலை அப்படின்னு கேள்வி வச்சுருக்காங்க. நியாயமான கேள்வியும் கூட. எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, மற்ற உலக நாடுகளில் வல்லரசு நாடுகளெல்லாம் பார்த்து அந்த அளவிற்கு இந்தியா பெரிய டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சு, வளர்ந்த இந்தியாவாக மாறிடுச்சு, வளர்ச்சி பாதையை நோக்கிய இந்தியாவிலேருந்து இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாறிடுச்சு என்று சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஏன் துல்லியமாக இந்த மணி நேரத்திலிருந்து இந்த மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு சென்டிமீட்டர் கனமழை இந்த இடத்துல பெய்யும்னு மற்ற நாடுகளில் சொல்லப்படும் போது இந்தியாவில் அதுவும் 3 மிகப்பெரிய ஒரு உயர் ரக கருவிகள் வாய்ந்த அந்த வானிலை ஆய்வு மையத்தினால ஏன் சொல்லப்படவே இல்லை என்ற கேள்விக்கு மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் பதில் சொல்லவே இல்லை. மாறாக இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை தேசிய பேரிடரெல்லாம் அறிவிக்க முடியாதுங்க, அப்படி ஒரு அறிவிப்பெல்லாம் இது வரைக்கும் நாம் அறிவிச்சதும் கிடையாது, அது வழக்கிலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வழக்கிலே இல்லாத ஒன்றுக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ற ஒன்றை நிறுவி அதன் கீழே 6 விதமான செயல்பாட்டு நடவடிக்கைகளை ஏன் இந்த ஆணையம் மேற்கொண்டுட்டு வருது அப்படின்ற அடுத்த கேள்வியும் இருக்கு. மூன்றாவதாக மாநில அரசு ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய நிதியில 10 விழுக்காடு இல்ல 5 விழுக்காடு கூட இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றிய அரசு, அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபி தலைமையிலான அரசு வந்த போதும் சரி, அதற்கு முந்தைய காலகட்டத்தில் காங்கிரசும் சரி, ஒரு மாற்றான் தாய் பிள்ளையை நடத்துற மாதிரி தமிழகத்தை நடத்தக்கூடிய காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனால் 4 மாநிலத்தினுடைய வருமானம் இந்திய ஒன்றிய அரசினுடைய பாதி வருமானம், கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வருமானத்தை 4 மாநிலங்கள் உங்களுக்கு வரியாக கொடுக்குது. அப்படி இருந்த பட்சத்திலும் கூட மற்ற மாநிலங்களுக்கு வருவாயே குறைந்து தரக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க அதிகப்படியான ஒரு மத்திய அரசினுடைய ஒரு தொகையை கொடுக்கறதும் வரி அதிகமாக கொடுக்க மாநிலத்துக்கு ரொம்ப குறைவாக கொடுக்கறதும் இது எந்த மாதிரியான நியாயத்தை போதிக்கிறது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே? ஏன்னா மரியாதையை குறித்து அவங்களும் நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காங்க, அதனால் நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாகவே கொடுப்போம். மக்களாட்சி நாடு என்று சொல்லக்கூடிய இந்த நிர்வாகத்தில் மக்களால் வாக்கு செலுத்தாத நீங்க நிதியமைச்சராக இருந்து எங்களுக்கு பதில் சொல்லி, அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்து எங்களுக்கான தொகையை ஒதுக்கீடு செய்யக்கூடிய இந்த சூழல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சூழல்ல நீங்க பேசுறது நியாயமா தான் இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, 4 மாநிலங்கள்ல மிக குறிப்பா சொல்றோம், தமிழ்நாட்டை மட்டும் வச்சுப்போம், நாங்க ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு 34 ரூபாயை நீங்க திருப்பி தரீங்க, ஆனா பீகாருக்கு 400 ரூபாயை திருப்பி தரீங்க, அவங்க 100 ரூபாய் தந்தா. அப்ப எங்களுக்கும் பீகாருக்கும் அதே போன்று குஜராத்துக்கா இருக்கட்டும், இன்னும் பாஜக ஆளக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்லாம் இருக்கு, அதிகப்படியான அவங்க கொடுக்கறதுக்கும் அளவை தாண்டி அதிகப்படியான ஒரு தொகையை அந்த மாநிலத்துக்கு
இந்த மத்திய அரசு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ மேற்கு வங்கமாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அந்த வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை 5 லட்சம் தான் வந்து மாறுபாடு இருக்கு. 5 லட்சம் தமிழ்நாட்டில் அதிகமாகும், மேற்கு வங்கத்தில் 5 லட்சம் குறைவாகவும் கொடுக்குறாங்க. ஆனாலும் மேற்கு வங்கத்தை தாண்டி இன்னும் 1 மடங்கு, கரெக்டாக 2 மடங்கு அளவு தமிழ்நாடு வரி கொடுக்குது. இந்தியாவினுடைய வரி கொடுப்போருடைய மாநிலங்கள் பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மூலமாக நீங்க அதிகப்படியான ஒரு வரி ஈட்டுதலை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் கூட அதற்கான வரி செலுத்துதலை திரும்பி மக்களுக்கான ஒரு ஆபத்து காலத்தில் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, இது என்ன மாதிரியான போக்கு? அப்படிதான் இந்த பார்வை இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவர்களும் இதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநில அரசும் இதற்கு ஒரு பெரிய காரணம். ஏன்னா யார் உங்களை கேள்வி கேட்கறதுன்னு இங்கே தெரியல, யாருக்கு நீங்க பதில் சொல்றதுன்னு புரியாம ஒரு நிலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கருத்தா என்ன சொல்றீங்க? மாநில அரசினுடைய அதிகாரிகள் யாரும் அங்க வரல, அமைச்சர்கள் யாரும் வரல, தேசிய பேரிடர் மீட்பு குழு போய் தான், ராணுவம் போய் தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த தளத்துல என்ன நடந்திருக்குன்னு மத்திய குழு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? உங்களுடைய அதிகாரிகள் களத்துல நின்றது உண்மையானால் இங்க இருக்கக்கூடிய பாதிப்பு நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படி பார்த்தால் இங்க இருக்கான உணவு தேவைக்கு இவ்வளவு தேவைப்படும், இவங்களுக்கான மீட்பு நடவடிக்கை இவ்வளவு தேவைப்படும், அவங்கள வந்து திரும்ப மறுசீரமைப்பு பண்றதுக்கு இவ்வளவு தேவைப்படும், குடியமர்வு பண்றதுக்கு இவ்வளவு தேவைப்படுன்ற கணக்கீட மத்திய குழு ஆய்வு வந்துதான் இங்க செய்யணும் அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆய்வு குழு என்பது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில வரணும். அதை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறின பிறகு 1 வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஆய்வு குழுவை அனுப்பி ஒரு 1500 கோடி ரூபாய் கேட்கிற இடத்துல 50 கோடி ரூபாயும், கிட்டத்தட்ட 22,000 கோடி கேட்ட இடத்துல வெறும் 266 கோடி ரூபாய் தான் ஒதுக்குனீங்க. அப்ப என்னமா இருக்கு? 1 விழுக்காடு கூட அந்த பணம் இல்லை. கேட்கின்ற தொகை இந்த அளவுக்கு இருக்கும்போது அதுல ஒரு பாதி அளவு ஒதுக்க கூட ஏன் உங்களுக்கு தயங்குது? தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சா மட்டும்தான் உங்களால வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஓட்டம் நடைமாக நடைபயணம் மேற்கொள்றது, அங்கங்க கட்டமைப்புகளை தயார் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தயார்படுத்துவது என்று இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய மத்திய ஆளக்கூடிய அந்த ஒன்றிய பாஜக அரசு ஏன் மக்களுடைய நலன்ல அக்கறை காட்டல அப்படின்ற கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க தான் சொல்லிட்டீங்க, இப்போ அவங்க கொடுக்காததுக்கும் ஒரு காரணம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெரிய பேர் இழப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க, ஏங்க நீங்க மீட்பு நடவடிக்கை ஒழுங்கா மேற்கொள்ளலை, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஏன் கணக்கில் காட்டலை அப்படின்னா, இது வந்து அந்த அப்போ நடந்த மாதிரிலாம் இப்போ நடக்கலைங்க, ரொம்ப சின்ன இழப்பு தான். இப்போ சின்ன இழப்புன்னு சொன்ன பிறகு எப்படி பேரிடற அறிவிக்கன்னு நாமளே கேட்க முடியும்? நீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, தப்புலையும் அடிக்கிறீங்க தாளத்திலையும் அடிக்கிறீங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு பேரிடர் என்றால் உண்மையிலே நடந்ததா? நடந்தது. உங்களோட இயலாமையா? ஆமாம், என்னோட இயலாமையெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு அறிவிக்கணும். அவன் தான் தைரியமான ஆட்சியாளன். பாருங்க, 4000 கோடி செலவு பண்ணோம், ஒதுக்கணும், அதில் 92 விழுக்காடு செலவு செய்து விட்டோன்னு மாநகராட்சி மேயர் ஒரு பக்கம் அறிவிப்பு. பேரிடர் வந்த பிறகு 42 விழுக்காடு தான் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். மிச்ச காசு எங்கே இருக்கு? யார்கிட்ட இருக்கு? எந்த ஒப்பந்ததாரருக்கு கொடுத்தீங்க? இல்லை வந்து அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை. அப்போ 4000 கோடி ஸ்வாகா. இன்னும் இந்த ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய மாநகராட்சிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் எங்கே போச்சுன்னா அடுத்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஒட்டு மொத்தமாக இவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே பேரிடர் நடக்கலை, அதாவது பெரிய இழப்புகள் ஏற்படலை, ஆனால் பேரிடராக வேணும், நிதி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னா முடியாது இல்லையா? உங்கள் வாயிலேருந்து தான் அந்த வார்த்தை வந்தது. இப்போவும் மக்கள் நலன் சார்ந்து பேச்சு வரல. மரியாதைக்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்கள் சொல்கிறார், நாடாளுமன்றத்தில் எங்களால் உட்காந்து பேசவே முடியலங்க, இவர் தான் பேசணும், அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு அங்கே அனுப்பி வச்சுருக்கோம், இவர் தான் பேசணும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன பதில் சொல்கிறாரு? பிஜேபி இந்த மாதிரி மோசமாக நடக்குதுங்க, அவங்கள ஓரம் கட்டணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சுப்பாங்க, இந்தியா கூட்டணி போனால் தான் இந்த பேரிடருக்கான நிவாரணத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியும். உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்திலேருந்தே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி நிலுவைத் தொகை இருக்கு. இப்போது வரைக்கும் 12,000 கோடி வரி நிலுவைத் தொகை நமக்கு வர வேண்டியது இருக்கு. அந்த காசை கொடுத்தா கூட இந்த பேரிடருக்கான எல்லா இழப்புகளையும் ஈடுகட்டிடலாம். ஆனால் அதை செய்வதற்கு இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. உண்மையிலேயே சொல்ல போனால் தூத்துக்குடி இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டங்களில் நடந்த இந்த பேரிடர் பெருவெள்ளம் அப்படிங்கிறது அந்த அணையை திறந்து விடும்போது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக வார்னிங் எச்சரிக்கை விடுப்பது முறையாக செய்யப்படவே இல்லை. ஒரு கிராமத்தில் இந்த பகுதியில் தண்ணி திறந்து விட்டா எந்த கிராமங்களின் வழியாக இந்த தண்ணி போய் கடலை சேரும், அப்போ எந்தெந்த கிராமங்கள்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், எந்தெந்த கிராமங்களுக்கு பாதிப்பு வருமோ அந்தந்த கிராமங்களுக்கு முதல்ல அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக
முதல் எச்சரிக்கை வார்னிங் நடந்திருக்கணும். முதல்ல அங்க இருந்தவர்களாம் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கணும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் நிற்கதியா நிக்குது அந்த 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 ஊர்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள். கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்க இறந்திருக்கிறாங்கன்ற செய்தி பரவலாக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, நிறைய கிராமங்கள் தீவுகளாக மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் பல கிராமங்களுக்கு மக்களுடைய சந்திப்பே இல்லாத கிராமங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வெளிப்படையான ஒரு அறிக்கை, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் உணவு இல்லாம தவிக்கிறாங்க, இவ்வளவு பேர் வீடு இல்லாம இருக்காங்க, இவ்வளவு பேர் இந்த சூழல்ல அமைஞ்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் ஒரு கணக்கெடுப்பு மேற்கொள்ள. என்ன அநியாயம் தெரியுங்களா? மரியாதைக்குரிய சத்துணவுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அந்த அந்த மண்ணுக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க கணவர் அந்த வீட்டில் இருந்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா ஒரு தனி பேருந்து, அவங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க, கீதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துடைய வாகனத்தை கொடுத்து அவங்க கணவரை மீட்டு கொண்டு வராங்க. ஆனால் அந்த வர்ற வழியில் தவிச்சு நிற்கிறாங்க மக்கள், எங்களையும் இந்த வண்டியில் கொஞ்சம் ஏற்றிட்டு போய் கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு. யார் ஒருவரையும் அந்த வண்டியில் ஏற்றலை. இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசனுடைய நிர்வாகம் அமைந்தது. இவங்கெல்லாம் வந்து தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நாங்கள் மத்திய அரசுக்கிட்டே அடி வாங்கி மாநில அரசுக்கிட்டே அடி வாங்கி உட்காந்துருக்கோம். ஒக்கி புயலாக இருக்கட்டும், வர்தா புயலாக இருக்கட்டும், 2015 நடைபெற்ற வெள்ளமாக இருக்கட்டும், இந்த மிக்ஸாம் புயலாக இருக்கட்டும், இப்போ நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், எல்லா இந்த மாதிரி பேரிடர் காலகட்டங்கள்லையும் மாநில அரசு ஒன்று கேட்கும், மத்திய அரசு அவங்களாம் நினச்சி பிச்சை போடுற மாதிரி இந்த கிள்ளி இவ்வளோதான் அப்படின்னு கொடுக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை யாரும் பார்க்கலை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை யாரும் எடுத்துக்கல, இங்கே மக்களுக்கு தேவையை யாரும் பூர்த்தி செய்ய தயாரா இல்லை. எல்லாருமே இப்போ என்னவாக ஓடுறாங்க அப்படின்னா, யதார்த்தத்தை சொல்கிறேன், 2024 தேர்தலை மையமாக வச்சு மக்களை நாளைக்கு சந்திக்க போனால் விரட்டி விரட்டி அடிப்பாங்களேன்ற பயத்தை வைத்து, நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்தை வைத்து இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசின் மீது குறையும், மத்திய அரசு மாநில அரசின் மீது குறையும் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக களத்தில் நின்று பாதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான். உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு மாநில அரசு எங்களை பாதுகாக்கும், இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா மத்திய அரசு வந்து எங்களை பாதுகாக்கணும், 2 பக்கம் வாக்கு செலுத்திட்டு 2 வாக்கும் அடி வாங்கக்கூடிய மத்தளமாக நாங்கள் இன்றைக்கி மாறிட்டோம். யாராவது வந்து எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னா பொதுமக்கள் வர்றாங்க, பொதுமக்கள் வர்றாங்க, அரசு வந்து பாதுகாக்கல. எனக்கு தெரிந்து இப்போ நடந்த இந்த தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ளப்பெருக்கில் 300க்கும் மேற்பட்ட படகுகள், கடலோர மக்கள், ராமநாதபுரம் இடிந்தக்கரை பகுதியில் இருந்தவங்க, அந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டம், அந்த மாதிரி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் படகு எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுனாங்க. ஆனால் கிளைம் யார் வாங்கினாங்க தெரியுமா? தீயணைப்புத்துறை, காவல்துறை, இராணுவம், இவங்க தான் வந்து காப்பாற்றுனதா செய்தி பரவலாக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள், கடலோர மக்கள் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு தமிழக அரசின் சார்ந்தவர்கள் யார் ஒருவரும் சொல்லலை. உண்மையிலேயே அவங்க வருந்தி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. இதுதான் இங்கே நிலைமை. பாதுகாக்கும் போது யாரும் வரல, தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கொன்று இங்கொன்றுமா ஓடி, உள்ளூர்காரவங்க, வணிகர்கள், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு அவங்க தான் 2 நாள் 3 நாளைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உதவி இருக்கிறாங்க. இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக சுழியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரும் பாதிப்புக்கு காரணமாக அமைந்தது இந்த 2 அரசுகளுடைய நிர்வாக சீர்கேடு தான், நிர்வாக இயலாமை தான், சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாமை தான் இவ்வளோ பெரிய பெரும் கொடும் சூழலுக்கு ஆளாகி மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி நிலுவையை உடனே கொடுக்கணும். பேரிடராக இதை அறிவித்து அவங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை முறையாக செய்யணும். ரொம்ப நேர்மையாளர் மாதிரி உட்காந்துட்டு பத்திரிகையாளர் சந்தித்து பேசிட்டா மட்டும் பத்தாது, களத்தில் இறங்கி செயல்படணும். உண்மையில் சொல்லப்போனால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் போது மக்களை பார்க்காம அந்த பாதிப்பு நிலையை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னு நினைக்காம கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா போனது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி நிதியமைச்சராக உயர் பதவியில் இருந்து கொண்டு இதுவரைக்கும் இந்த மக்களை வந்து பார்க்காததும் அவ்வளவு தவறு. இது இவங்க செஞ்ச மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பெண்சட்டின்ற கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும், யார் செஞ்சாலும் தவறு தவறு தான். உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா வெங்காய விலை ஏறி போச்சுன்னு சொன்னது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வெங்காயம் வெள்ளை பூண்டு சமைக்கிறதே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எங்கள் பாதிப்பை சொல்லி அதை உங்களுக்கு உணர்த்தி அதன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் இது ஈட்டு தொகையை பெற்று நிவாரணம் பெறுவதெல்லாம் எவ்வளோ பெரிய குதிரை கொம்பு பாருங்கள். அதை விட என்ன பாதிப்பாக இருக்குன்னு சொல்வதற்கு திராணியற்ற ஒருத்தர்களோட ஆட்சியில் கீழே நாங்கள் வாழ்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய ரண கொடுமை தான். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தேர்தல் வியூகங்களெல்லாம் விட்டுவிட்டு மக்களுக்கான இந்த நிவாரண பணிகளை முறையாக செஞ்சு கொடுங்க. இன்னும் சென்றடையாத கிராமங்களுக்கு போங்க, இறங்கி நடங்க. சொகுசான வாழ்வியலே வாழ்வது தான் அரசியல்வாதி அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. களத்தில் இறங்கி நிற்கிறவனுக்கு பேர் தான் சரியான அரசியல்வாதி. அப்படி நின்று கொண்டிருப்பவர்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஓடி 24 மணி நேரமும் அந்த இடத்துல நிற்கிற அரசியல் தலைவர்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க.
அதனால் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்கு தேவையான இந்த நிவாரண பணிகளை முறையாக செஞ்சு கொடுங்க. இங்கே தமிழ்நாடுக்கு வர வேண்டிய வரி நிலுவையை இனிமேல் வைக்காதீங்க. ₹1 ஒருத்தர் கொடுக்குறாரா, அவருடைய மக்கள் தொகை அவருடைய வரி செலுத்துகின்ற அளவீட்டை பொறுத்து தான் அந்த வரியை திரும்ப செலுத்துகின்ற ஒரு காரணியும் அமையணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு நினச்சா நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க. ஏன்னா இது சர்வாதிகார ஆட்சி முறையாக போயிட்டுருக்கு. இது ஜனநாயகமே இல்லை. ஜனநாயகம் சார்ந்து பேசக்கூடியவங்க, இப்போ நான் ₹100 தர்றேன்னா என்னுடைய மக்கள் தொகையை கணக்கில் இட்டு எனக்கு ₹50 ₹60 கொடுங்க. இப்போ இவரை ₹100 தர்றாரா, அவருடைய மக்கள் தொகையை கணக்கிட்டு அவருக்கு காசு கொடுங்க. அந்த அளவிற்கே நீங்கள் வரியையும் வாங்குங்க. 4வது இடத்துல நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் உங்கள்கிட்ட 10 விழுக்காடு 15 விழுக்காடுக்கு கெஞ்சணுமா? அதை கெஞ்சி தான் பெறணுன்ற நிலைமையில தான் இவங்களும் இருக்காங்க. அதனால் மக்கள் விழித்து கொள்ளணும், சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும், நம் வரிப்பணத்தை முழுமையாக நமக்கே செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் அவர்களை மாற்றணும். வேறு வழியே கிடையாது. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த போட்டா போட்டியை தவிர்த்து விட்டு இந்த வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை விளையாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு மூட்டை கட்டிட்டு மக்களுக்கு வேலை செய்கிற வழியை பாருங்கள். நன்றி.